கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிங் ஆஃப் குளோரி சபையின் அன்பின் வாழ்த்துக்கள். இப்பொழுதும் தலைமை போதகர் பாஸ்டர் வின்சென்ட் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். பயம் இருக்கிற வரைக்கும் ஒரு மனுஷன் தேவனுக்காக பெரிய காரியம் செய்ய முடியும். அப்படியே கண்ணை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாமா? பரிசுத்தரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உங்கள் சித்தத்தை செய்ய எங்களுக்கு கிருபை தாரும். எங்களோடு நீர் பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இந்த நாளிலே நான் உங்களோடு கூட பேசுகிற தேவ செய்தியினுடைய தலைப்பு பயம். என்னது? பயம். இந்த பயம், இரண்டு வகை பயம் உண்டு. இந்த பயத்தில் ரெண்டு பயம் இருக்குது. ஒரு பயம் நல்ல பயம், பிரைஸ் தி லார்ட். இன்னொரு பயம் கெட்ட பயம். இன்றைக்கி நான் நல்ல பயத்தை குறித்து அதிகம் பேசலை. கெட்ட பயம், நமக்கு இருக்கக்கூடாத பயத்தை குறித்து தான் பேசுகிறேன். நல்ல பயம் அப்படின்னா என்ன? பயபக்தி, தேவன் மேல் வைக்கிற பயம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்னது? நல்லது. அப்பா அம்மாவுக்கு பயப்படுற பயம் என்னது? நல்லது. வசனத்துக்கு பயப்படுற பயம் என்னது? நல்லது. அரசாங்கத்துக்கு பயந்து அரசாங்கத்தினுடைய கட்டளைகளை கை கொள்வது நல்லது. சபையில் இருக்கிறோம், சபையினுடைய அந்த உபதேசம், சபையினுடைய கட்டளைகளுக்கு பயந்து நடக்கிறது நல்லது. இப்போ இந்த ஆராதனையில் இருக்கிறோம், பயம் இல்லாமல் டக்கு டக்குன்னு வெளியில் எழுந்து போயிட்டு வந்துட்டு இருக்கக்கூடாது. என்ன இது? தேவ சமூகம். குழந்தை அழுதா பரவாயில்ல, ஒரு தேவ சமூகம், நான் தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறேன், ஒரு பயபக்தி. ஸோ சில பயம்லாம் ரொம்ப நல்லது. பிரைஸ் தி லார்ட். ஆண்டருடைய பாதத்தில் வாரம் ஆண்டருடைய ஆலயத்தில் வரணும். அப்படி வரலைன்னா உன்னுடைய இருதயத்தில் ஒரு நடுக்கம் பிடிக்குதா, ஒரு பயம் பிடிக்குதா, அது நல்லது. பிரைஸ் தி லார்ட். சரி, அது நல்லது. பாஸ்டர் பார்க்கும் பொழுது ஒரு மரியாதை, ஒரு மனசில் எங்களை பார்த்து பயப்பட வேண்டாம், ஒரு மரியாதை. அந்த மரியாதையே பயத்தோடு கலந்தது தான். பிரைஸ் தி லார்ட். ஸோ ஒரு மரியாதை, ஒரு அன்பு, அதெல்லாம் ரொம்ப நல்லது. இன்றைக்கு நான் பேச போகிறது நம்முடைய வாழ்க்கையில் காணக்கூடாத சில பயங்களை குறித்து உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். எபிரேயர் 10வது அதிகாரம் 35வது வசனம். ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியம், மிகுந்த பலனுக்கு ஏதுவான ஒரு தைரியமான ஒரு இருதயம், இல்லாவிட்டால் வசனத்தை பின்பற்றுகிற ஒரு இருதயம், இல்லாவிட்டால் விசுவாசத்தில் காணப்படுகிற ஒரு தைரியம். நிறைய பேருடைய வாழ்க்கையில் சிலருடைய இருதயத்தில் தைரியம் இருக்காது. ரொம்ப டேலண்டடாக இருப்பாங்க, ரொம்ப நாலேஜபிளாக இருப்பாங்க, ஆனால் மனசில் தைரியம் இருக்காது. எனக்கு தெரியல, இது நீங்கள் எத்தனை பேர் இதை சரியாக எடுத்துப்பீங்களான்னு தெரியல. என்எஸ்ஸை குறித்து, என்எஸ் நேஷ்னல் சர்வீஸை குறித்து இந்தியாவிலேருந்து வந்த பிஆர் ஃபேமிலிஸ் அத்தனை பேருக்கும் ஒரு பயம். என்ன என்எஸ் தெரியுமா உங்களுக்கு? அந்த 18 வயசு ஆச்சதுன்னா என் பையன் என்னவா மாறணும், நேஷ்னல் சர்வீஸுக்கு போகணும். இந்த பயத்தினால என்னவோ அந்த நேஷ்னல் சர்வீஸில் போனால் பிள்ளைகளுக்கு பிரச்சனை ஆகிடும், அவங்களுக்கு ஏதாவது ஒன்று நடந்துடும் அப்படின்ற ஒரு பயத்தினாலேயே நிறைய பேர் தங்கள் பிள்ளைகளை நேஷ்னல் சர்வீஸ்க்கு அனுப்பலை. பிஆரை கேன்சல் பண்ணிவிட்டு இந்தியாவுக்கு போயிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப வாழ்க்கையில் திரும்ப சிங்கப்பூருக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்க, முடியலை. திரும்ப வேறு நாட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்க, முடியலை. ஆனால் அதே ஒரு சிங்கப்பூரியனாக அவன் இருந்தான்னா பல நாடுகளுக்கு அவன் சாதாரணமாக போகலாம். பல தேசத்தில் அவன் போய் வேலையை ஆரம்பிக்கலாம், அவன் இன்னும் மைக்ரேட் ஆகி போயிட்டே இருக்கலாம். ஆனால் சில பெற்றோருக்கு பெரிய ஒரு பயம், நான் என் பிள்ளை என்ன செய்ய மாட்டேன், என்எஸ்க்கு அனுப்ப மாட்டேன். தெரியல, நிறைய பேர் ரிக்ரெட் பண்ணி அதுக்கப்புறம் அழுகுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த சான்ஸே இல்லை. ஸோ என்னுடைய பையன் தம்பு என்எஸ்க்கு போகும் பொழுது எனக்கு ஒரு பயம் இல்லை.
ஏன்னா ஆண்டவர் தான் ஆஸ்திரேலியாவுக்கு போன என்னை இங்கே ஸ்டாப் பண்ணி, இந்த நாட்டில் இரு, இங்கே தான் உன்னுடைய எதிர்காலம், இங்கே தான் உனக்கு என்னுடைய ஊழியன்னு சொன்னதுனால எனக்கு நல்லாவே தெரியும் கர்த்தர் இங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாரு. ஸோ அவனுக்கு பயம் இருந்தபொழுது கூட நான் சொன்னேன், தைரியமாக போ, 2 வருஷம் கர்த்தர் உன்னை காப்பார். பிரைஸ் தி லார்ட். ஸோ அந்த பையன் இன்னைக்கு அந்த என்எஸ் போனால் நல்லா அவனை ஒரு ஸ்ட்ராங் மனுஷனாய் ஆண்டவர் மாற்றினார். ஒரு மிகுந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கிறார். ஸோ உங்கள் பிள்ளைகளுக்கும் இதை வந்து ஒரு உதாரணமாக சொல்கிறேன். நான் சொல்கிறதுனால நீங்கள் பிஆரை இங்கே இருங்க நான் சொல்ல வரல. ஆனால் ஒரு தேவ பிள்ளைக்கு ஒருவேளை இது யாருக்கும் எச்சரிப்பாக கூட இருக்கலாம். உன் பிள்ளையினுடைய வாழ்க்கையை நீயே கெடுத்துடாது. உன் பிள்ளையினுடைய வாழ்க்கையை நீயே கெடுத்துடாது. எனக்கு தெரியும் சிலர் பொண்ணை சிங்கப்பூரில் வச்சுக்கிட்டாங்க, பையனை அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ பையன் அலையிறான். என் பையனுக்கு ஒரு வேலை கிடைக்காதா? கிடைக்காது. என்ன? ஸோ அப்போ அந்த பையன் ஒரு நாள் வரும்போது சொல்லுவான், அம்மா என் லைஃபை கெடுத்திய, நீ நல்லா இருப்பியா? என்ன? மிகுந்த பலனுக்கு எதுவான ஒரு தைரியம் இருக்கு. இதுவே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சப்ஜெக்ட். ஒரு தைரியமாக தான் அனுப்பணும். நம்ம ஊரில் என்ன செய்வாங்க, அந்த காலத்தை இப்போ இருக்கா இல்லையான்னு தெரியாது, உனக்கு நெருப்பில் கண்டம், கண்டமா, உனக்கு தண்ணியில் கண்டம் அப்படின்னா நீ தண்ணியில் போனீங்கன்னா என்ன செய்திருவேன்? செத்துருவேன். உடனே இந்த அம்மா என்ன செய்யாது, அந்த பையனுக்கு ஸ்விம்மிங்கே கற்றுத்தரார். அப்போ அவனுக்கு நிச்சயமாகவே கண்டம் தான். விளங்குற? அவங்க என்ன செய்யணும், ஒரு தைரியம் எடுத்து, என் பிள்ளை அந்த நல்ல நீச்சல் பழகிட்டான்னா எந்த தண்ணியிலையும் அவன் என்ன செய்வான்? தப்பிச்சுக்குவான். அவன் யாரோ ஒரு ஜோசியர் சொல்லிட்டாரு உனக்கு கண்டம்ட்டாரு, உடனே இவங்க தண்ணியில் கால் வைக்காத, தண்ணி பக்கம் போகாத, தண்ணி பக்கம் போகாத. அவன் திடீர்னு ஒரு நாள் ஆசைப்பட்டு ஏன் இந்த தண்ணியில் கால் வைக்க வேணான்னு சொல்லி போய் காலை வச்சா உள்ளே போயிட்டான், முடிஞ்சது. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க ஜோசியன் சொன்னது பழிச்சிடுச்சு. அட பைத்தியமே, நீ அவனை அனுப்பியிருந்தா, அவன் நீந்தி கத்திருந்தா பழிக்காது. மிகுந்த தைரியத்திற்கு ஏதுவான ஒரு மிகுந்த பலனுக்கு ஏதுவான ஒரு தைரியத்தை ஜனங்க இருதயத்திலிருந்து பிசாசு எடுப்பான். அவனுக்கு என்ன, நம்ம எல்லாம் கோழைகளாக இருக்கணும். என்ன? பயந்து நடுங்கணும். நம்ம அப்படி வந்து நம்முடைய இந்தியர்கள் அப்படி நிறைய நம்ம பார்க்குறோம். எங்கேயாவது வெளியே போகும் பொழுது பூனை குறுக்கால போச்சுதுன்னா அவ்வளோதான், திரும்பி வந்து உட்காந்துட்டு ஏமா ஒரு காஃபி கொடுன்றான், அதுக்குள்ளே பஸ்ஸு போயிடுது. அதுக்கப்புறம் போகிறான், சூப்பர்வைசர் போட்டு அவனை திட்டுன்னு திட்டுறான். 4 முறை பூனை குறுக்க போச்சு, வேலை போச்சு. என்ன செய்ய? பயம். ஒரு தேவ பிள்ளைக்கு பயம் இருக்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சரியா? சிலருக்கு அப்படி தான். அன்றைக்கி ஒரு ஃபேஸ்புக்கில் பார்த்தேன், ஒரு பள்ளி இருக்குல்ல, அது பெட்ரூமில் போய் அப்படி பெட்டுக்குள்ளே அப்படி போயிட்டு அது வெளியில் போயிடுச்சு. ஆனால் இவங்க பார்த்தது என்ன, பெட்டு மேலே அந்த பள்ளி அப்படியே ஏறி போனதை தான் பார்த்தாங்க. அது இறங்கி போனதை பார்க்கல. 4 நாளைக்கு அந்த ரூமுக்குள்ளே அவங்க போக மாட்டாங்களே, படுக்க மாட்டாங்களே அந்த பெட்டில். சிங் சைஸ் பெட்டு, அது இருக்கு, 2 அடி உயரம், ஒரு சின்ன பள்ளி உள்ளே போச்சான். அந்த நல்லா அங்கே படுத்து தூங்கி இருக்கலாம், வெளியில் பாய் போட்டு படுத்து தூங்குறாங்க. என்னையா காரணம்னா பயம். இன்றைக்கு ஒரு தேவ பிள்ளைக்கு தேவையில்லாமல் ஒரு பயம் இருந்தால் உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்காது, ஒரு நரகம் போல தான் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். இருக்கீங்களா? யாரெல்லாம் நீங்கள் பயத்தின் ஆவியில் இருக்கீங்களோ உங்களால் மேலே வர முடியாது, உங்களால் ஆசீர்வாதமான காரியத்தை செய்ய முடியாது. யார் மேலே வருவாங்க? மனசில் ஒரு துணிச்சல் உள்ளவன், ஒரு துணிச்சல். என்னால் முடியும், கடவுள் என் கூட இருக்கிறார். விசுவாசம் என்ன தெரியுமா பிரதர்? விசுவாசத்தை நல்லா கால்குலேட் பண்ணி பாருங்க. துணிச்சல். விசுவாசமே என்ன? ஒரு துணிச்சல், ஒரு துணிவு. ஆண்டவர் சொல்லிட்டார், நான் செய்வேன். தாவீதே, உனக்கு என்ன வந்துச்சது? ஒரு துணிச்சல். பெரிய கோலியாத்தை பார்க்கிறான், எல்லாரும் அவன் சைஸை பார்த்து பயப்படுறாங்க. ஆனால் தாவீதுக்குள்ள ஒரு தைரியம் இருக்கு, ஒரு தைரியம், பயம் இல்லை. இன்றைக்கு வாழ்க்கையில் சாதிக்க வேண்டிய பலர் தங்களுடைய சாதனையை இழந்து போனதற்கு காரணம் பயம். ஏதோ ஒரு விதத்தில் பயப்படுறாங்க.
இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளா இந்த பயத்தின் ஆவியை வெளியே எடுக்கணும்னு சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஆமேன். எல்லாரும் இந்த பயத்தின் ஆவியிலிருந்து வெளியில வரணும். ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. தெரியாது எதில் நீங்கள் பயப்படுறீங்கன்னு தெரியாது. இன்றைக்கு சில காரியங்களை நாம் பார்ப்போம். என்னாகமம் 13வது அதிகாரம், நம்பர்ஸ் சாப்டர் 13 verse 33, 13:33 வசனம். அங்கே ராட்சத பிறவியான ஏனோக்கின் குமாரராகிய ராட்சதரை கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தியை பரம்ப செய்தார்கள். 12 பேரை மோசே தெரிந்தெடுத்து கானான் தேசத்தை வேவு பார்க்கும்படி அனுப்பினான். ஏன் தெரியுமா அந்த 12 பேரை மோசே தெரிந்தெடுத்தான்? இந்த 12 பேரும் தைரியசாலிகள். ஏன்னா ஒரு அந்நிய தேசத்தில் வேவு பார்க்க போகணுன்னா நான் போவேன்னா? நான் போக மாட்டேன். ஒரு யுத்தம் பண்ண தெரியணும், வேகமாக ஓட தெரியணும், மனசில் ஒரு தைரியம் இருக்கணும். இஸ்ரவேல் ஜனங்க ஏதோ ஒரு மாறு வேடம் போட்டு என்ன செய்திருக்கிறாங்க, அந்த அந்நிய தேசத்திற்குள்ள உள்ளே போய் பார்க்குறாங்க. உள்ளே போய் பார்க்கும் பொழுது அங்கே ராட்சத புத்திரர்களை பார்க்குறாங்க. நல்ல வைரமாக நல்ல பலசாலியான ஆட்களை பார்த்தவுடன் இவங்க சொல்கிறாங்க, அவங்க ராட்சதரை போல் இருந்தாங்க, நாங்கள் வெட்டுக்கிளியை போல் இருந்தோம். எங்கள் பார்வைக்கும் நாங்கள் வெட்டுக்கிளி, அவங்க பார்வைக்கும் நாங்கள் வெட்டுக்கிளியை போல இருந்தோம். எனக்கு அன்பானவர்களே, உன்னை தெரிந்து கொள்ளுங்க, நீங்கள் உங்களை எப்படி எடை போடுறீங்களோ அப்படி தான் மற்றவர்கள் உங்களை எடை போடுவாங்க. ஆமென். நீங்கள் உங்களை எப்படி எடை போடுறீங்க, உங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, நீங்கள் உங்களை ஒரு தைரியசாலியாக பார்த்து தைரியசாலியாக நீங்கள் செய்தீங்கன்னா மற்றவங்களுக்கு தெரியும் நீ தைரியசாலி. நீ உன்னை ஒரு பயந்த ஒரு மனுஷனாய் நினைத்து நீ பயந்து காரியத்தை செய்தா மற்றவங்களுக்கு தெரியும் நீ பயந்த ஒரு மனுஷன். இன்றைக்கு ஒரு மனுஷன் தைரியமா இருக்கிறது எப்படி? உன்னை குறித்த பயமான எண்ணங்களை ஏடு. என்னால் முடியாது, நான் சரியா படிக்கல, எனக்கு நல்ல ஞானம் இல்லை, எனக்கு நல்ல ஹைட் இல்லை, நல்ல வெயிட் இல்லை. தயவு செய்து உன்னை குறித்து பயந்து போய் ஒரு மனுஷனா நிற்காது. பிரைஸ் தி லார்ட். நிற்காது. சில நேரத்தில் சிலர் தங்களை ரொம்ப பயந்த அந்த சுபாவத்தினாலே தங்களுக்குள் இருக்கிற மேன்மையே பார்க்க மாட்டாங்க, தங்களுக்குள் இருக்கக்கூடிய தாழ்வானதையே பார்ப்பாங்க. உனக்கு எவ்வளவோ நல்ல காரியங்களோட உனக்கு ஆண்டவர் கொடுத்திருப்பார், உனக்கு எவ்வளவோ நல்ல ஞானத்தை கொடுத்திருப்பார், படிப்பை கொடுத்திருப்பார். ஒரு சின்ன விஷயத்துல நீ உன்னை மற்றவங்களோடு கூட கம்பேர் பண்ணாத. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மற்றவங்களோடு கூட கம்பேர் பண்ணி இம்ப்ரூவ் ஆகல, தங்களை தாழ்த்திக்கிட்டாங்க. இப்போ நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் என்னோடு கூட உங்களை கம்பேர் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், கம்பேர் பண்ணி என்ன செய்யணும்? என்னை விட நீங்கள் மேலே போக தான் பார்க்கணும். அல்லேலூயா. உங்கள் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் யாரையும் ஒருத்தரை பார்க்குறீங்க, அவங்களோடு கம்பேர் பண்ணி அவங்கள விட மேலே போக தான் பார்க்கணும். ஐயோ அவங்கள மாதிரி நம்ம இல்லைன்னு சொல்லி கீழே போகாது. இவன் சொல்கிறான் நான் அவனை மாதிரி இல்லை, அந்த ஏனோக்கிற மாதிரி நான் இல்லை, நான் ஒரு வெட்டுக்கிளி. அது ஒரு பெரிய ஒரு பயம். பிரைஸ் தி லார்ட். உன்னால் முடியும். உனக்குள்ள இருக்கிற அந்த பயத்தின் ஆவியை ஏட்டு. நான் சொன்னது விளங்குதா விளங்கலையா? விளங்குதா? மற்றவங்களை பார்த்து அவங்களோடு கூட எடை போட்டு உன்னை தாழ்த்தாத. அவங்களோடு கூட எடை போடு. அவங்கள பற்றி அவங்க அப்படி நல்லா வேலை செய்கிறாங்களா, அதை விட நான் நல்லா வேலை செய்ய முடியும். இம்ப்ரூவ் பண்ணு. உனக்கு தான் டைம் இருக்கே, உனக்கு தான் ஆண்டவர் நேரத்தை கொடுக்கிறாரு. எந்த இடத்துலையும் மற்றவங்களை பார்த்து அவங்க அளவுக்கு நான் இல்லைன்னு சொல்லி உன்னுடைய தலையை தயவு செய்து கீழே போடாதே. இன்னைக்கு உனக்கு வேலை இல்லை, நாளைக்கு வேலை கிடைக்கும். ஆமீன். அதுக்காக இன்னைக்கு நீ ஒன்றும் இல்லாத ஆள் இல்லை. நான் சொல்றது விளங்குதான்? இன்னைக்கு உனக்கு ஒரு நல்ல வீடு இல்லை, நாளைய தினத்தில் உனக்கு ஆண்டவர் நல்ல ஒரு வீட்டை கொடுப்பார். ஆகவே எனக்கு அவங்கள மாதிரி வீடு இல்லை, அவங்கள மாதிரி வசதி இல்லை, நான் ஒரு தாழ்த்தப்பட்டவன் என்று சொல்லி உன்னை வெட்டுக்கிளி ஆக்கிடாதே. ஆமீன். தயவு செய்து உன்னை வெட்டுக்கிளி ஆக்கிடாதே. ஒரு காலத்தில் நான் அப்படி இருந்தேன். மற்றவங்களாம் பார்த்து அவங்களோட பேச எனக்கு பயமா இருக்கும், அவங்களோட பழக எனக்கு பயமா இருக்கும். எனக்குள்ளாகவே ஒரு தாழ்வு மனப்பான்மை, ஒரு பயம். இவங்க கூட நம்ம போய் பேச முடியாது, இவங்க பெரிய ஆளு, இவங்களோடு கூட நம்ம போய் பழக முடியாது, பெரிய ஆளு. ஆனால் உண்மையிலே அவங்க ஒன்றும் இல்லை, எல்லாருமே சேம் தான். ஆமீன். ஆமீன். அல்லேலூயா. சரியா? தயவு செய்து உங்க வேலை இடத்துல கூட
யாரையோ ஒருத்தர் உயர்த்தி வச்சிருக்கிறீங்களா, அவங்களை போல மாற பிரயாசப்படுங்க. அவங்களை போல முன்னேற பிரயாசப்படுங்க. ஒரு மாடல் யாரோ ஒருத்தரை வைக்கிறீங்க. யாரோ ஒருத்தவங்க வேலை இடத்துல ரொம்ப பிரமாதமா அவுட்ஸ்டாண்டிங் பர்சனா இருக்கிறான். அவன் முன்னாடி உன்னை தாழ்த்தாது, அவனை போல மாற பிரயாசப்படு. ரெண்டுத்துக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்கு இல்லையா? நான் சொல்றது விளங்குதான்? ரொம்ப வித்தியாசம் இருக்கு. ஹல்லேலூயா. இந்த ஜனங்க அதனாலே அவங்க போய் வந்த தேசத்துக்கு அவங்க போய் சேரவே இல்லை. தேசத்துல துர்ச்செய்தியை பரப்புறாங்க. அந்த ஏனோக்கியரை நம்மளால ஜெயிக்க முடியாது, நம்ம எகிப்திலிருந்து வந்தது தவறு, நம்மால அந்த கானான் தேசத்துக்குள் பிரவேசிக்க முடியாது, அவங்க நம்மளை விட ரொம்ப பலசாலின்னு சொல்லி துர்ச்செய்தியை பரப்பினார்கள். ஆண்டவர் அவர்கள் அந்த தேசத்துல போக விடாதபடி அவர்கள் அத்தனை பேரும் இறந்து போனார்கள். ஒரு மனுஷனுக்குள்ள பயம் இருந்தா நீ அச்சீவ் பண்ண வேண்டியதை உன்னால ஒரு நாள் அச்சீவ் பண்ண முடியாது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆமென். இமயமலை மேலே ஏறுறாங்க. நான் போனால் திரும்பி வந்துடுவேன், வருவேனா வரமாட்டேனான்ற ஒரு எண்ணம் வந்தாலும் அவன் மேலே போகக்கூடாது. அவன் நிச்சயமாக திரும்பி வரமாட்டான். விளங்குதா? பிரைஸ் தி லார்ட். ஸோ ஒரு கடல் யாத்திரையில் போகிறாங்க. கொலம்பஸ் இன்னும் அமெரிக்காவை கண்டுபிடிச்ச மனுஷன். கடலில் போகிறேன், அப்படியே போகிறோம், திரும்பி வருவேனா வரமாட்டேனா அந்த பயம் இருக்கக்கூடாது. நான் போகிறேன், ஒரு காரியத்தை நான் செய்து முடிக்க போகிறேன். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை ஆண்டவர் நம்முடைய சபைக்கு தரணும், நம்முடைய பிள்ளைகளுக்கு தரணும். அதுதான் ஆண்டவர் விசுவாசம், அதுதான் ஒரு தைரியம். கர்த்தர் என் கூட இருக்கிறார், நான் எடுத்த காரியத்தை நான் முடிக்க ஆண்டவர் என்ன செய்வார்? எனக்கு உதவி செய்வார். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் வசனம் 14. கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வர விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. சவுலை ஒரு பொல்லாத ஆவி கலங்க பண்ணி கொண்டிருந்தது. கர்த்தரால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி சவுலை பயப்படுத்தியது. அதுதான் அதனுடைய அர்த்தம். கலங்க பண்ணினது என்ன? அவனை பயமுறுத்தியது. யாருக்கெல்லாம் கர்த்தருடைய ஆவி இல்லையோ, யாருக்குள்ளெல்லாம் பொல்லாத ஆவி இருக்கோ, அது உன்னை பயமுறுத்திட்டே தான் இருக்கும். பொல்லாத ஆவின்னு சொன்னா உன்னுடைய நேச்சுரல் ஸ்பிரிட், உனக்குள்ள ஒரு பயந்த சுவாபம், இல்லாவிட்டால் ஒரு எரிச்சலின் ஆவி, இல்லாவிட்டால் ஒரு அசுத்தாவியை உன்னை பிடிச்சிருந்தா உன்னால முன்னேற காரியத்தை நீ திங்க் பண்ணவே மாட்டேன். எதிலுமே பயம். சில நேரத்தில் உன் குடும்பத்தில் ஒரு புருஷன் நல்ல தைரியசாலியாய் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைப்பா. மனைவி அவங்களுக்கு டோட்டலாக அகெயின்ஸ்டாக இருப்பாங்க. வேண்டாங்க, இதில் கையை வச்சிடாதீங்க, ஒன்னெல்லாம் ஆயிடுவீங்க, நீங்கள் இதை பண்ணாதீங்க, ஒன்னெல்லாம் ஆயிடுவீங்க. சரியா? இது இந்த மாதிரி நேற்று ஒரு சம்பவம் நடந்தது. ஒருத்தர் சொல்கிறார், ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, என்னால் ட்ரைவ் பண்ண முடியும். ட்ரைவ் பண்ணவர் முதல் முறையாக கார் எடுத்தவர் எங்கேயோ கொண்டு போய் ஒரு ஆட்டோ மேலே இடிச்சிட்டார். மனைவி என்ன சொல்லுது? உன்னால் முடியாது, நீ ட்ரைவ் பண்ணால் நான் உன் கூட உட்காரவே மாட்டேன். சரியா? நீ ஆட்டோவில் இடிப்ப, இல்லாட்டி வேறு எங்கேயாவது கொண்டு போய் இடிப்ப. இவர் அதை கேட்டு கேட்டு என்ன ஆயிட்டாரு? பயந்துட்டார். வண்டி எடுக்கவே மாட்டிருக்கார். சரியா? நேற்று அவரை பார்த்து நான் சொன்னேன், பிரதர் உங்களால் முடியும், வண்டி எடுங்க, முடியும், ஏன் பயப்படுறீங்க, கர்த்தர் செய்வார். அந்த மகளை பார்த்து சொன்னேன், என்கரேஜ் பண்ணு, உன் புருஷனை என்கரேஜ் பண்ணு. நீ இப்படி அவனை பயமுறுத்துறதுக்கு பதிலாக என்ன செய்? என்கரேஜ் பண்ணு. எங்கே உங்களால் முடியும் முடியும் முடியும்னு சொல்லி அவன் நல்லா வண்டி எடுத்துருவான். பாருங்க, நம்ம கூட இருக்கிற ஆள் மாதிரி சம்டைம்ஸ் உனக்குள்ள பிசாசு இருக்கும். இந்த சவுலுக்குள்ள பிசாசு அது சொல்லுது, நீ ராஜாவாக இருக்க போகிறதில்லை, தாவீது உன்னை கொன்னுடுவான், உன்னுடைய வாழ்க்கை முடிஞ்சது. ஏன் அந்த பிசாசு அவனே தனக்குள் வர வைத்து கொண்டான்? ஒரு போராமையின் ஆவினால, ஒரு அசுத்தமான தேவனுக்கு கீழ்ப்படியாததினாலே. இன்றைக்கு ஒருவேளை சிலருக்குள்ளாய் அசுத்த ஆவிகள் பயத்தை கொண்டு வரும். உனக்குள்ள ஒரு பயத்தை கொண்டு வரும். நீ நல்ல நிலைமைக்கு போக முடியாது, நீ மேலான இடத்துக்கு போக முடியாது. சிலர் தங்களை பற்றி சொல்லிட்டே அப்ளை பண்ணுவாங்க. நான் பிஆர் அப்ளை பண்ண ஆனால் கிடைக்காது, அதுக்கே அப்ளை பண்ணுறேன். நிறைய ஆட்கள் அப்படின்னு பிஆர் அப்ளை பண்ண ஆனால் எனக்கு கிடைக்காது, ஏதோ அப்ளை பண்ணுறோம் எனக்கு கிடைக்காது. அவங்களுக்கு நடக்கும், எனக்கு நடக்காது. தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்களா இல்லை? அதே மாதிரி நடக்கும், நமக்கு நடக்கும். எனக்கு நான் முதல்ல பிஆர் அப்ளை பண்ணும்போது என்னுடைய மேனேஜர், அவருக்கு கிடைக்கல. அவர் சொன்னார், வின்சென்ட் நாங்கள்லாம் அப்ளை பண்ண எங்களுக்கு கிடைக்கல, ஆனால் உனக்கு கிடைக்கும்னார். எதுக்கு சொன்னாரோ தெரியல. நான் அப்ளை பண்ண எனக்கு கிடைச்சிருச்சு. கிடைச்ச பிறகு மனுஷனுக்கு பொறாமப்பட்டிருப்பேன். சரியா? அதுக்கப்புறம் அவங்களுக்கு எல்லாருக்கும் பிஆர் கிடைத்தது. நேரம் வரும்போது ஆண்டவர் கொடுத்தார். என்ன? தயவு செய்து உனக்குள்ள இருக்கிற ஆவி சரியில்லைன்னா
உனக்கு தைரியமே வராது. தைரியமே வராது. பிரைஸ் தி லார்ட். உன் கூட இருக்கிற ஆள் சரியில்லைனாலும் உனக்கு தைரியம் வராது. தைரியம் வராது. ஸோ உங்களுடைய பிள்ளைகளை தயவு செய்து தைரியப்படுத்துங்க. உன்னால் முடியும், நீ முன்னேற முடியும். உங்கள் வீட்டுக்கார தைரியப்படுத்துங்க. அவங்கள பற்றி ஒரு டோட்டலாக புரிந்து கொள்ளுங்க. சிலர் வந்து என்ன செய்வாங்க, சரியில்லாத ஆளை ரொம்ப உற்சாகப்படுத்திடுவாங்க. அப்படியும் பண்ணால் அது ரொம்ப டேஞ்சர், ரொம்ப டேஞ்சர். எங்கள் அப்பா வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னார். எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அப்பாவை நல்லாவே தெரியும். அவங்க சொன்னாங்க வேண்டாம், அமைதியாக இருந்தாங்க. ஸோ எங்கள் அப்பா மட்டும் எங்கள் அம்மா வார்த்தையை கேட்டிருந்தா நாங்கள் இதை விட நல்லா இருந்திருப்போம்னு நினைக்கிறேன். அவர் கேட்கல. ஏன்னா சம்டைம்ஸ் உங்களுடைய ஒய்ஃப் உங்களை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க உனக்கு இவ்வளோதான், சரி சும்மா இதுக்காக நீ என்னுடைய வீட்டை அடகு வச்சு பிஸ்னஸ் ஆரம்பின்னா தயவுசெய்து உங்கள் வீட்டுக்கார்கிட்ட சொல்லுங்கள், வீட்டெல்லாம் அடகு வச்சு தரமாட்டேன். உங்ககிட்ட 50 பவுன் இருந்தால் 10 பவுன் வேணால் அவருக்கு கொடு, இந்த 10 பவுன் தரேன், இதை வச்சு நீ பிஸ்னஸ் ஆரம்பி, இதுக்கு மேலே திரும்பி வராது. இந்த 10 பவுனை நீ இழந்துட்டீன்னா மூட்டை தூக்கியாவது திரும்ப என்ன செய்யணும், இந்த 10 பவுனை எனக்கு மீட்டு கொடுக்கணும். அப்படி ஒரு அக்ரிமெண்ட் போட்டு செய்யுங்க. ஏன்னா சில வீட்டுக்காரன் ஞான சூனியம், அவன் வாழ்கிறதே மாமியார் வீட்டை நம்பி தான். சரியா? ஸோ அவனை நம்பி எப்படி கொடுக்கறது? சிலர் அப்படி, நீங்கள் அப்படி யாரும் இப்படி இருக்க மாட்டீங்க. என் பிரசங்கத்தை கேட்டு அப்படி நீ இருந்திருந்தீங்கன்னா நான் ஐயோ இயேசுவே பிரைஸ் தி லார்ட். சரியா? நீங்கள் பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா இருக்கீங்களா? ஸோ தயவு செய்து அசுத்த ஆவிகள் உனக்குள் பயத்தை கொண்டு வரும். ஆகவே தான் தேவ சமூகத்தில் வரணும். நீ ஒரு பெரிய சாதனையாளனா இருக்கலாம், உனக்குள் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு அசுத்த ஆவி, ஏதோ ஒரு பயத்தின் ஆவி உன்னை முன்னேற பண்ணல. இயேசுவோடு கூட 12 சீஷருங்க இருந்தாங்க. எல்லாரும் ஆண்டவரோடு இருந்தாங்க, ஆண்டவரை தொட்டாங்க, ஆண்டவரோடு பேசினாங்க, ஆண்டவர் என்னென்னமோ உபதேசம் பண்ணினார். அவர் கடல் மேல் நடந்து வருகிறார். அவரை பார்த்து எல்லாரும் ஆவேசம் அப்படி இப்படின்னாங்க. அதில் ஒருத்தன் சொல்றான், நீரே ஆனால் நானும் கடல் மேல் நடக்க உதவி செய்யும். பிரைஸ் தி லார்ட். அவன் தண்ணியில் முழுகினான், அது அடுத்த கதை. ஆனால் இறங்கி இயேசு எங்கேயோ கொஞ்சம் தூரத்தை தான் இருந்திருக்கிறாரு, நடந்து போயிருக்கிறான் இயேசு வரைக்கும். தைரியம். உன்னால் நடக்க முடியும், உன்னால் தண்ணீரின் மேல் நடக்க முடியும், சூழ்நிலைகளுக்கு மேலே உன்னால் நடக்க முடியும். உனக்கு தேவை தைரியம். தயவு செய்து என்னால் முடியாது, எனக்கு படிப்பு இல்லை, எனக்கு பணம் இல்லை, எனக்கு பேக் சப்போர்ட் இல்லை. உனக்கு பேக் சப்போர்ட் எல்லாம் தேவையில்லை, உனக்கு ஸ்பைனல் கார்டு நல்லா இருந்தால் போதும். பிரைஸ் தி லார்ட். சரியா? வேற ஒரு சப்போர்ட் எல்லாம் உனக்கு தேவையில்லை. பிரைஸ் தி லார்ட். ஆமென். சரியா? ஆண்டவர் நமக்குள்ள இந்த பயத்தின் ஆவியை இன்றைக்கு எடுக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 24வது வசனம் தாவீதை குறித்து. இஸ்ரவேல் எல்லாரும் அந்த மனுஷனை காணும் பொழுது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடி போனார்கள். இஸ்ரவேல் எல்லாரும் கோலியாத்தை பார்த்து மிகவும் பயந்து அவன் முகத்துக்கு விலகி ஓடி போனார்கள். எனக்கு அன்பானவர்களே, யாருக்காகிலும் இங்கே மனுஷரை குறித்த பயம் இருக்கா? மனுஷங்களை குறித்து பயப்படுறீங்களா? மாமியாராக இருந்தாலும் நீ பயப்பட வேண்டாம், அவங்களுக்கு மரியாதை தான் தரணும். பிரைஸ் தி லார்ட். பயப்படக்கூடாது. மாமியாருக்கு எங்கள் மாமியார் வருவாங்க அப்படியெல்லாம் நடுங்கெல்லாம் கூடாது. மாமியார் உனக்கு ஒரு தாயை போல அவங்களை கனப்படுத்து. ஆனால் நீ ஒரு அடிமை அல்ல, நீ ஒரு அடிமை அல்ல. பிரைஸ் தி லார்ட். இந்த இடத்துல யாருக்காகிலும் மனுஷங்களை பார்த்து நீங்கள் பயந்தீங்கன்னா பெரிய காரியம் செய்ய முடியாது. ஒருவேளை உங்களுடைய மேனேஜரோ இல்லாட்டா உங்களுடைய சூப்பர்வைசரை பார்த்து ரொம்ப பயந்தீங்கன்னா அவன் உன்னை அப்படியே ஒன்றும் இல்லாமல் அழுத்திடுவான். சில நேரத்தில் வாயை திறந்து பேசணும். உங்கள் பக்கத்தில் நேர்மை இருந்தால் பேசணும். ஒருவேளை பேசுறதுனால உன்னுடைய வேலையில் பிரச்சனை வந்தாலும் பேசணும். இல்லாவிட்டால் நீ காலமெல்லாம் அந்த வேலையில் அடிமையாக தான் இருப்ப. நான் சொல்றது விளங்குதா? சில நேரத்தில் அடிமையாக இருப்ப. உன்னை அப்படியே மிதித்து ஒன்றுமில்லாமல் ஆக்குவாங்க. ஒரு தேவ பிள்ளையை எந்த ஒரு மனுஷனுக்கும் பயப்படும்படி நீ அழைக்கப்படலை. ஆண்டவர் உனக்கு திறமையை கொடுப்பார், ஞானத்தை கொடுப்பார். கொஞ்ச காலம் சில இடங்களில் உபத்திரவம் இருக்கும். அந்த உபத்திரவங்களுக்கு மத்தியிலும் உன்னுடைய காரியத்தை சொல்லுவதற்கு உனக்கு தைரியம் இருக்கணும். எஸ்தரை போல தைரியம் இருக்கணும் ராஜாவை சந்திக்க.
அவன் மட்டும் ராஜா அந்த செங்கோலை நீட்டலைன்னா நான் என்ன செய்வேன், ராஜா எனக்கு உதவி செய்யலனா என்ன செய்வேன், பயந்தா எஸ்தர் ராஜாத்தியினுடைய புஸ்தகம் நம்முடைய வேதத்தில் இருந்தே இருக்காது. ஆமென். மனுஷனுக்கு பயப்படாத. சொல்லுங்க, மனுஷனுக்கு தீங்கு செய்யட்டும், மனுஷனுக்கு பயப்படாத. உனக்கு அநியாயம் செய்யட்டும், மனுஷனுக்கு பயப்படாத. அந்த மனுஷனுக்கு பயப்படுற பயம் இருந்தா நீ ஒரு தலைவனாய் மாறவே முடியாது. உன்னை காலமெல்லாம் உன்னை அடிமையாகவே வைப்பார்கள். ஆமென். அல்லேலூயா. அதுக்காக புருஷனை எழுது பாஸ்டர் சொல்லிட்டார். என்ன, புருஷனை சட்டையை பிடிச்சி இனிமே என்கிட்ட ஒழுங்கான அது சில குடும்ப உறவுகள் ரொம்ப முக்கியம், அதை நான் சொல்ல வரல. என்ன, ஆனால் புருஷன் மனைவிக்கு ரொம்ப பயப்படாத. ஹலோ, புருஷன் என்ன செய்யாத, மனைவிக்கு ரொம்ப பயப்பட. மனைவிக்கு தர வேண்டிய மரியாதை, அன்பு, பாசம் எல்லாத்தையும் கொடு, மனைவிக்கு பயப்படாத. வீட்டில் போய் ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை வந்தால் இன்னைக்கு புருஷனாய் நடந்து கொள். பிரைஸ் தி லார்ட். பயப்படக்கூடாது. அந்த கோலியாத்தை பார்த்து பயந்த பெரிய பெரிய வீரர்கள் கோலியாத்தோட யுத்தம் பண்ணல. கோலியாத்தை பார்த்து பயப்படாத ஒரு இளம் வாலிபன், ஒரு டீனேஜ் பாய், ஆண்டவர் அவனை யுத்தத்தில் ஜெயிக்க வைத்தார். ஆமென். அல்லேலூயா. நீங்க பாருங்க, பயப்படுகிற ஒரு இருதயம் உன்னை மற்றவங்களுக்கு முன்னாடி ஃபேஸ் டு ஃபேஸ் சிலர் நீ பார்க்க மாட்டேன், அப்படியே விலகி விலகி போவே, விலகி விலகி போவே. தைரியமா எதையும் ஃபேஸ் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். பெரிய பிரச்சனை, என் குடும்பத்தில் அப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு, பயப்படாத, ஃபேஸ் பண்ணு. நிறைய பேர் தங்களுடைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண தைரியம் இல்லாததினால தற்கொலை நோக்கி ஓடுறாங்க. நீ எதுக்கு ஓடணும்? கர்த்தர் உன் கூட இருக்கிறார். பெரிய கடன் பிரச்சனை இருக்கலாம், ஃபேஸ் பண்ணு. ஃபேஸ் பண்ணி இந்த கடன் பிரச்சனையிலேருந்து வெளியே வா. அல்லேலூயா. பெரிய போராட்டம் இருக்கலாம், தைரியத்தோடு இதை என்னால் முடியும், என்னால் என் குடும்பத்தை காப்பாற்ற முடியும், என்னுடைய பிள்ளைகளை நல்ல நிலைமைக்கு கொண்டு வர முடியும், கர்த்தர் என் கூட இருக்கிறாருன்னு சொல்லி அந்த பெரிய பர்வதமே நீ சமபூமி ஆவாய். தைரியம் இருக்கிறது தான் அந்த சமபூமி ஆகும். இருக்கீங்களா? ஆமென். எதை குறிச்சும் பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நான் நாளைக்கு என்ன நடக்கும் பயப்படாதன்னு ஆண்டவர் சொல்றார். நாளைக்கு வேலை இருக்கட்டும் இல்லாம போகட்டும், இந்த வேலை உன்னை காப்பாற்ற போவதில்லை, கர்த்தர் தான் உன்னை காப்பாற்ற போகிறார். ஆனால் உன் வேலையிலே முழு திறமையோடு வேலை செய். மற்றவன் 10 மணி நேரம் வேலை செய்தா நீ 12 மணி நேரம் வேலை செய். மற்றவன் 3 மாதம் எடுத்து ஒரு ப்ராஜெக்டை முடிச்சா நீ ஒரு 10 நாள் முன்னாடியே ப்ராஜெக்டை முடிக்கும் அளவுக்கு மிகுந்த பிரயாசப்படு. ஆனால் பயப்படாதே, தயவு செய்து பயப்படாதே. பிரைஸ் தி லார்ட். பயம் நம்முடைய லைஃப்பை மாற்றிடும், மென்டல் ப்ராப்ளத்தை கொண்டு வந்துடும். ஏன் நீ நைட்டில் தூங்கலை? பயம். பயம். ஏன் உனக்கு நைட்டில் தூக்கம் வர மாட்டிருக்கு? ஏதோ ஒரு பயம். ஏன் உன்னுடைய வேலையை உன்னால் செய்ய முடியல? கையில் நடுக்கம். என்ன, ஏதோ ஒரு பயம். இன்றைக்கு ஆண்டவர் அந்த பயத்திலிருந்து நம்ம வெளியே கொண்டு வரணும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. தைரியசாலியா இருக்கணும். கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். சங்கீதம் 78:9. ஆயுதம் அணிந்த வில் வீரரான எப்ராயிம் புத்திரர் யுத்த நாளிலே முதுகு காட்டினார்கள். இந்த எப்ராயிம் ரொம்ப பயங்கரமான யுத்த வீரர்கள். அவங்க குறி தவறாமல் அம்பு எய்கிறவர்கள், ரொம்ப பலசாலிகள். ஆனால் அந்த யுத்த நாளிலே அவர்கள் பயம் அவர்களை முதுகு காட்டும்படியாய் செய்தது. வாழ்க்கையில நமக்கு யுத்தங்கள் நடக்கும். வாழ்க்கையில நமக்கு என்ன உண்டு சொல்லுங்க? யுத்தங்கள் உண்டு. யுத்த நாட்களிலே ஆண்டவர் உன்னை முதுகு காண்பிக்கும்படி அழைக்கல. எதிர்த்து நின்று உன்னுடைய யுத்தத்தை நீ செய். எந்த மனுஷன் தன்னுடைய யுத்தத்தை எதிர்த்து நிற்கிறானோ அவனுக்கு ஆண்டவர் ஜெயத்தை கொடுப்பார். ஏனென்றால் உலகத்தோடு இருக்கிறவனை பார்க்கிலும் நம்மோடு கூட இருக்கிறவர் பெரியவர். ஒரு மனுஷன் ஆண்டவர் ஒரு தோத்து பயந்து ஓடுறவன் பின்னாடி ஆண்டவர் போகல. ஆண்டவருக்காக எதிர்த்து நிற்கிறவர்கள். நீங்க பார்த்தீங்கன்னா தாவீதனுடைய பராக்கிரமசாலிகளை குறித்து வேதம் ரொம்ப அழகா எழுதுது. பெலிஸ்தியர் வரும் பொழுது ஒருவன் ஒரு தோட்டத்தில் நின்று 300 பேரை மடங்கடித்தான ஒரே ஒரு மனுஷன்.
ஒரே ஒரு மனுஷன் தன் ஈட்டியை வாங்கி 300 பேரை மடங்கடித்தான். அவன் ஒரு பராக்கிரமசாலி என்று வேதம் சொல்லுது. பயந்து ஓடுறவன் பராக்கிரமசாலியாய் மாற முடியாது. உங்க வாழ்க்கையில் 1000 பிரச்சனை வந்தாலும் ஜபத்தோடு விசுவாசத்தோடு எதிர்த்து நில்லுங்க. தயவு செய்து முதுகு காட்டாதீங்க, தலைமறைவாயிடாதீங்க. அதுதான் அதுக்கு அர்த்தம். என்ன ஆயிடாதீங்க? தலைமறைவு. எங்கேயோ போய் அப்படியே பயந்து போய் ஊரை விட்டெல்லாம் ஓடணும்னு அவசியம் இல்லை. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்க விரும்புகிறார். முதுகு காட்டுகிற ஒரு ஜீவியை நமக்கு வேண்டாம். கடன்காரன் வரலான்னா நேராக போய் ஃபேஸ் டு ஃபேஸ் அவன்கிட்ட போய், என்கிட்ட காசு இல்லை, இப்போது நேரம் வரும் தரேன், நிச்சயமாக நான் தருவேன், எனக்கு கொஞ்சம் டைம் தான். தயவு செய்து ஏமாத்துற டைமை தராது. உனக்கு அடுத்த வாரம் தர முடியாது, அவங்ககிட்ட அடுத்த வாரம் உனக்கு தந்துடுறேன்னு சொல்லாத. கரெக்டாக சொல்லு, 2 மாதம் ஆகும், இல்லாவிட்டால் 6 மாதம். 6 மாதத்துக்கு முன்னாடி இந்த கடனை தர முடியாது. டைரெக்டாக சொல்லு அவங்ககிட்ட, அடுத்த வாரம் வா, அடுத்த வாரம் வா, அடுத்த வாரம் வான்னு சொல்லி முதுகு காட்டாத, ஓடி ஒளிஞ்சிடாத. டைரெக்டாக சொல்லு, ஆமாம் ஐயா கடன் வாங்கிட்டேன், நீ எங்கேயாவது கடன் வாங்கித்தா, இனிமேல் எனக்கு கடன் யாரும் தரல, நான் இந்த கடனை அடைப்பேன், எனக்கு 6 மாதம் தான், உன்னுடைய கடனை நான் அடைத்து முடிப்பேன். ஃபேஸ் த ப்ராப்ளம் டைரக்ட்லி. ஆமீன். நிறைய பேர் ஃபோனை மாற்றிடுறாங்க. அவன் எங்கே போனாலும் விட மாட்டாயான்னு சொல்லி அவன் சுற்றி சுற்றி வரான். ஏன்? அது எப்பவுமே வாழ்க்கையில் பயந்து நடுங்கக்கூடாது. அதே நேரத்தில் காரணம் இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் ஞானம் இல்லாமல் சிலருக்கு எதில் தெரியுமா தைரியம் ரொம்ப அதிகம்? கடன் வாங்குறதுல தைரியம் அதிகம். இந்த கடன் வாங்கும்போது என்ன பேச்சு பேசுகிறான், இதெல்லாம் ஒன்றும் இல்லை பிரதர், நான் நாளைக்கு தந்துடும், நாளைக்கு எனக்கு பணம் வருதுன்னா எவ்வளோ? 10,000 தான். 10,000 உன்னால் அடைக்க முடியுமா? மாதம் உனக்கு சம்பளமே 500 தானே, ஒரு 800 தானே வாங்குற, 10,000 கடன், அதெல்லாம் அடைச்சிடலாம், அதெல்லாம் எனக்கு ஓவர் டைம், அவனுக்கு வேலையே இல்லை, எனக்கு ஓவர் டைம்லாம் நிறைய வரும், மாதம் நான் 3000 சம்பாதிப்பேன், நான் ஒரு 6 மாதத்தில் அடைச்சிடுவேன். கடன் வாங்குவதில் நம்ம பிள்ளைகளுக்கு தைரியம். கடன் வாங்க பயப்படுங்க. ஒருத்தருக்கு கடன் வாங்கிட்டா நமக்கு அவங்களுக்கு நம்ம என்னவா மாறுறோம்? அடிமையாய் மாறுறோம். பட்டினியாயிரு, தயவுசெய்து கடன் வாங்காது. ஆமீன். கடன் வாங்காது. ஏதோ ஒரு அவசரத்துக்கு கடன் வாங்குறியா, அளவு பார்த்து வாங்கு. என்னால் இது முடியாது, அளவு பார்த்து வாங்கு. யாருடைய பணத்தை நம்ம சும்மா சொல்லி வாங்கிட்டு அவனை நம்ம திருப்பி தரலைன்னா அவன் நம்மளை அவமானப்படுத்தி விடுவான். சரியா? உனக்கு நான் என்ன சொல்ல வரேன், உன்னுடைய அளவை பார்த்து கடன் வாங்கு. கடன் வாங்காமல் வாழ முடியாது சில நேரத்தில், ஆனாலும் அடைக்க முடியுமா? இந்த கடனை இந்த இடத்துல வாங்குவது நியாயமா? ஒரு பைக்கை கடன் வாங்கணும்னு அவசியம் இல்லை, இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கு. அந்த முதல் தர்றதுக்கே பணம் இல்லை, அவன் கேட்குறான் $5,000 கொடுத்தா தான் ஏன் பைக்கு, அந்த 5,000க்கே அவனுக்கு பணம் இல்லை. அந்த 5,000 கடன் வாங்கி அதுக்கப்புறம் இன்ஸ்டால்மெண்ட்டுக்காக இன்னும் கடன் வாங்குற அளவுக்கு நீ போய் பைக் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ பஸ்ஸில் போயிட்டு பஸ்ஸில் வா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய தமிழர்களுடைய பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம அவ்வளோ தைரியசாலிங்க கடன் வாங்குறதில்ல. டக்குன்னு கடன் வாங்குவோம். சும்மா சொல்லுவோம், அந்த செயினை கொடு. யார்கிட்ட? பொண்டாட்டிக்கிட்ட. அந்த அம்மா சொல்லுது, எல்லா செயினை கொடுத்துட்டேன், உங்கள் அம்மா பெரிய செயின் போட்டிருக்கேன். ஏம்மா அது அவரோட தாலி செயின் ஐயா, அம்மா தாலி செயின், அப்பா போட பரவாயில்ல, எப்படியா கேட்டு வாங்கு. இதில் தைரியம் ரோஷம் எதுவுமே இல்லை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. வாங்கிட்டு உட்காந்துருக்கீங்களா தெரியல எனக்கு, பார்க்குறது. பொண்டாட்டிக்கிட்ட கூட கேட்காத, உன் செயின் எனக்கு ஒன்றும் தேவையில்லை, நான் போய் சம்பாரிச்சுக்கிறேன். ஆமேன். அவளே கொடுத்தா வாங்கிக்கோ, என்ன குடும்பம் தானே, வாங்கிக்கோ. ஆனால் போய் கேட்காத. அவள் சொல்கிற, பொண்டாட்டி சொல்கிற, இந்த செயின் தரமாட்டேன், அப்படி கையில் பிடிச்சான்னு வையே, எனக்கு வேண்டாம், எனக்கு உன் செயின் எல்லாம் வேண்டாம், எது வேணும், இதை மாதிரி நான் 10 செயின் வாங்கி தரேன். ஆம்பளையாரு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சரியா? ஒய்ஃபுக்கிட்ட கூட தயவுசெய்து கேட்காத. நம்முடைய இந்தியர்களுடைய, தமிழர்களுடைய, இந்தியர்களே எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன்னு, ஒரு மிகப்பெரிய ஒரு வருந்தத்தக்க காரியம், யாருக்கிட்டே கையை நீட்டிடுறோம் ஐயா. கையை நீட்ட பயப்படு, கையை நீட்ட பயப்படு. பிரைஸ் தி லார்ட். இருக்கீங்களா தெரியல, ஆண்டவர் சொல்கிற, அதனால பேசுகிறேன். இந்த சர்ச்சில் இந்த இன்னும் ஒரு 1 or 2 இயர்ஸ்க்குள்ளே இங்கே இருக்கிறவங்க யாருமே கடன்காரனாக இருக்கக்கூடாது. ஒருவேளை உனக்கு கடன் இருந்ததுன்னா இன்னைக்கு ஜெபம் பண்ணுற, ஆண்டவர் அந்த கடனிலிருந்து ஒன்று வெளியே கொண்டு வரட்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா.
யாரும் கடன்காரனா இருக்கக்கூடாது. ஆண்டவர், நீ கடன்காரனா இருந்தா நீ பயப்படுவ, கடன் கொடுத்தவனுக்கு பயப்படுவ, இயேசுக்கு பயப்படுறே அவனுக்கு பயப்படுவ. ஆமென், அல்லேலூயா. யோவான் 12வது அதிகாரம் 42-43 வசனங்கள். ஆகிலும் அதிகாரிகள் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அப்படி இருந்தும் ஜெப ஆலயத்துக்கு புறம்பாகாதபடிக்கு பரிசேயர் நிமித்தம் அதை அறிக்கை பண்ணாதிருந்தார்கள். அவர்கள் தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷரால் வருகிற மகிமையை அதிகமாய் விரும்பினார்கள். இயேசுவின் நாட்களில் அநேக ஜெப ஆலய தலைவர்கள் பரிசேயர்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. ஆனால் ரட்சிக்கப்பட்டவங்க வெளியில சொல்லிக்கவே இல்லை. ஏன்னா சபையிலிருந்து அவங்க வெளியாக்கப்படுவாங்க. மனிதர்களுக்கு பயந்தாங்க, சபை தலைவர்களுக்கு பயந்தாங்க. அதனால் தாங்கள் பெற்ற ரட்சிப்பை மற்றவர்களுக்கு சொல்லல. வேதம் சொல்லுது, தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷரால் வருகிற மகிமையை அதிகம் விரும்பினார்கள். அவங்க ரட்சிக்கப்பட்டேன்னு சொன்னா அவங்க ஆண்டவர் கூட வந்து நிற்கணும். அப்போ சபை அவர்களை புறக்கணிக்கும். அவங்க என்ன சொல்றாங்க, எங்களுக்கு ஆண்டவருடைய ரட்சிப்பு தேவை, ஆனால் நாங்கள் மனுஷரோட நிற்போம். மனுஷருக்காக பயம், தேவனுடைய மகிமையை பெற முடியல. ஆண்டவருடைய பிள்ளைகள் சத்தியத்தின் பக்கத்துல தான் நிற்கணும். ஆமேன் சொல்லுங்க. சத்தியத்தின் பக்கத்துல தான் நிற்கணும். சத்தியத்திற்கு எதிராக இருக்கிறவங்க பெரிய பலசாலியா இருந்தாலும் பெரும் கூட்டமா இருந்தாலும் சத்தியத்துக்கு விரோதமா இருக்கிறவங்களோட போய் நிற்காத. எங்க சத்தியம் இருக்கோ அங்க நிற்கணும். அப்பதான் தேவனுடைய மகிமை வரும். பிரைஸ் தி லார்ட். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இயேசு கிறிஸ்து சத்தியம், அவரே வழி, அவரே சத்தியம். அவரோடு கூட இருக்க இவங்க பயப்படுறாங்க. ஏன்னா சபையில் இருக்கக்கூடிய அந்த யூத தலைவர்கள் இயேசுவை மேசியா என்று சொல்லிட்டா அவங்கள சபையிலிருந்து வெளியே தள்ளிடுவாங்க. ஆகவே என்ன சொல்றாங்க, மனசுக்குள்ள இயேசு மேசியா, வாயில யூதர்களுடைய முறைமையின்படி வாழ்றாங்க. எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்களோ எனக்கு தெரியல. சத்தியத்திற்கு பக்கத்துல தான் நம்ம நிற்கணும். சத்தியத்துக்கு விரோதமாய் இருக்கிற கூட்டத்தில் நீ இருந்தால் சில நன்மைகளை அனுபவிப்பாய். ஆனால் சத்தியத்தின் பக்கம் நீ நின்றால் மனுஷரால் புறக்கணிக்கப்படுவாய். அப்படி புறக்கணிக்கப்பட்டாலும் பரவாயில்லை, சத்தியம்தான் எனக்கு வேணும் என்கிற ஒரு தைரியம் நமக்கு வேணும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நிறைய பேர் சத்தியத்தின் பக்கத்தில் நிற்க மாட்டாங்க, கூட்டத்தை பார்ப்பாங்க. பாஸ்டர் வின்சென்ட் பக்கம் எவ்வளோ பேர், இல்லாட்ட அந்த சபையில் எவ்வளோ பேர் சத்தியத்தின் பக்கத்தில் போறதில்லை. இன்னைக்கு உலகமே சத்தியத்தின் பக்கத்தில் இல்லை. இன்னைக்கு அநேக துர் உபதேசங்கள் இருக்கு, அதை தேடி ஜனங்க போகுது. சத்தியத்தை சத்தியமாய் பேசுகிற இடத்துல ஜனங்கள் வருவதில்லை. அவங்க நினைக்கிறாங்க நம்மளை எல்லாரும் எப்பவுமே என்கரேஜ் பண்ணிட்டே இருக்கணும். உன்னை என்கரேஜ் பண்ணா நீ சில நேரத்தில் பரலோகம் போக மாட்டேன், நரகத்துக்கு போயிடுவேன். தெரியாது உன்னுடைய என்கரேஜ்மெண்ட். ஒரு நீ செய்யறதெல்லாம், பிரதர் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், நீ 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்படுவாய், நீ ஆசீர்வதிக்கப்படுவாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்படுவாய். நீ எங்க போறனே தெரியாம நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்படுவாய்ன்னு சொன்னா எப்படி? நீ ஆராதனை முடிச்சுட்டு குடிக்க போவ, உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரா? நீ ஆராதனை முடித்துட்டு ஏதோ ஒரு அநியாயம் செய்ய போவ, உன்னை தேவன் ஆசீர்வதிப்பாரா? ஆசீர்வதிக்க மாட்டார். நாங்க சத்தியத்தை சொல்லுகிறோம். சத்தியத்தில் நில்லு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். சத்தியத்தை பேசு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். எந்த இடத்துல சத்தியம் இல்லையோ அதை எதிர்க்கிற தைரியம் இருக்கணும். ஆமென். இருக்கீங்களா? சத்தியம் இல்லாத இடத்துல எதிர்க்கிற தைரியம் இருக்கணும். அட்லீஸ்ட் அங்கிருந்து வெளியே வர தைரியம் இருக்கணும். அவன் சொல்ல, நான் தானே உனக்கு வேலை வாங்கி கொடுத்தேன், நீ அங்க போற, இல்லை உங்ககிட்ட சத்தியம் இல்லை, நீ போற பாதை சரியில்லை. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. அவர் தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷரால் வருகிற மகிமையை அதிகம் விரும்பினார்கள். இங்க எத்தனை பேர் தேவ மகிமையை விரும்புறீங்க? எத்தனை பேர் மனுஷனால் வருகிற மகிமையை விரும்புறீங்க? ஆமென். தெரியல, நீங்க தான் டிசைட் பண்ணணும். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குடும்பத்தை ஆண்டுகளை நல்லா நடத்தினோம். அவர் கொஞ்சம் பெரிய லெவல். அவர் சொன்னார், பாஸ்டர் எனக்கு இங்கே வர்ற ஆசை, இங்கே சத்தியம் இருக்குது, அபிஷேகம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் என் ஸ்டேட்டஸில் இங்கே ஆட்கள் இல்லை. என் ஸ்டேட்டஸில் என்ன இல்லை? ஆட்கள் இல்லை. நான் பெரிய லெவலில் இருக்கிறேன், பெரிய இடத்துல உட்கார்றேன்.
ஏன் ஸ்டேட்டஸ்க்கு ஆட்கள் இல்லை? உங்கள் சபைக்கு ஒரு நார்மலான ஆட்கள் வர்றாங்க, என்னுடைய ஸ்டேட்டஸ், அந்த ஸ்டேட்டஸ்க்கு ஆட்கள் இல்லை அப்படின்னு சொல்லி எங்கெங்கேயோ அலைஞ்சிட்டு இருக்கிறார். குடும்பம் முழுசும் சாபம், குடும்பம் முழுவதும் சாபம், சமாதானம் இல்லை, தூக்கம் இல்லை. எனக்கு 1 மணி நேரம் தூங்குறதுக்காக ஜெபம் பண்ணுங்க. எவ்வளோ நேரம் தூங்குறதுக்காக ஜெபம் பண்ணணுமோ 1 மணி நேரம். டேப்லெட் போடுறோம், தூக்கம் வரல. நைட்டு கட்டாயம் அந்த ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு தான் படுக்கிறேன், தூக்கம் வரும்னு சொல்லி தூக்கம் வரல. ப்ளீஸ் எனக்கு 1 மணி நேரம் எனக்கு ஜெபம் பண்ணுங்க. நேற்று மலேசியாவில் ஒரு குழந்தை பாருங்க, இப்போ தான் மலேசியா மினிஸ்ட்ரி ஆரம்பிச்சிருக்கோம்ல, அந்த குழந்தைக்கு ஒரு அழகு, ஒரு 2 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தை. அந்த குழந்தைக்கு ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, அந்த குழந்தைக்கு மோஷன் போகாது. அந்த மோஷன் போகணும்னு அந்த குழந்தை டேப்லெட் எடுத்தால் தான் போகும். ஒவ்வொரு நாளும் அதுக்கு மருந்து கொடுத்தா தான் அது மோஷன் போகும். புரியுதில்ல உங்களுக்கு? சரி, ஒரு 10 நாள் கூட சில நேரத்தில் அதுக்கு மோஷன் போகவே போகாது. அப்படி ஒரு கஷ்டம். அப்போ டாக்டர்கிட்ட போய் காமிச்சிருக்கிறாங்க. டாக்டர் சொல்லியிருக்காரு பெரிய ஆப்ரேஷன் பண்ணணும். அது எதாவது அப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்காமா மெடிக்கலில், இதுக்கு பெரிய ஆப்ரேஷன் பண்ணணும். அந்த மோஷன் போகிற வழியில் ஏதோ பயங்கர பிரச்சனை, இந்த குழந்தை இப்படி தான் இருக்கணும், இதுக்கு ஒரு பெரிய ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும் பொழுது அந்த பிள்ளைகள் சபைக்கு வர்றாங்க, ஜெபம் பண்ணும். ஆண்டவர் அற்புதம் செய்தார். இப்போ அந்த குழந்தை மருந்து மாத்திரை ஏதோ டாக்டர்கிட்ட போனாங்க, டாக்டர் ஒன்றும் இல்லைன்ட்டாங்க. எந்த பிரச்சனை இல்லாமல் நார்மலாக போயிட்டுருக்கு. சரியா? எத்தனையோ மாதங்களாய் பிறந்ததுலேருந்து கஷ்டப்பட்ட குழந்தை இன்றைக்கு ஆரோக்கியமாயிடுச்சு. ஏன்? தேவனுடைய வசனம், தேவனுடைய சத்தியத்தில் கீழ்ப்படியும் பொழுது. நீ சத்தியத்திற்கு விரோதமாக இருக்கிற இடத்துல இருந்தீன்னா உனக்கு தேவ மகிமை இறங்காது. அல்லேலூயா. தைரியம் இருக்கணும். நான் சத்தியத்தில் இருக்கிறேன், நான் வசனத்தில் இருக்கிறேன், நான் சரியான சபையில் இருக்கிறேன். பாஸ்டருடைய பிரசங்கம் சார்பாக இருந்தாலும் நான் தேவ சமூகத்தில் இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. மனம் திரும்பணும், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து முடிப்பேன். நிறைய இருக்குது, இன்னும் ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்கிறேன். சரியா? மார்க்கு 14வது அதிகாரம் 66 72 வரை உள்ள வசனம். அத்தருணத்தில் பேதுரு கீழே அரண்மனை முற்றத்தில் இருக்கையில் பிரதான ஆசாரியருடைய வேலைக்காரிகளில் ஒருத்தி குளிர் காய்ந்து கொண்டிருக்கிற பேதுருவை கண்டு அவனை உற்று பார்த்து, நீயும் நசரேயனாகிய இயேசுவோடு இருந்தாய் என்றாள். அதற்கு அவன், நான் அறியேன், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று மறுதலித்து வெளியே வாசல் மண்டபத்துக்கு போனான். அப்பொழுது சேவல் கூவிற்று. வேலைக்காரி அவனை மறுபடியும் கண்டு, இவன் அவர்களில் ஒருவன் என்று அருகே நின்றவர்களுக்கு சொன்னாள். அவன் மறுபடியும் மறுதலித்தான். சற்று நேரத்திற்கு பின்பு மறுபடியும் அருகே நின்றவர்கள் பேதுருவை பார்த்து, மெய்யாகவே நீ அவர்களில் ஒருவன், நீ கலிலேயன், உன் பேச்சு அதற்கு ஒத்திருக்கிறது என்றார்கள். அதற்கு அவன், நீங்கள் சொல்லுகிற மனுஷனை நான் அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். உடனே சேவல் 2ஆம் தரம் கூவிற்று. சேவல் 2 தரம் கூவுவதற்கு முன்னே, நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தனக்கு சொன்ன வார்த்தையை பேதுரு நினைவு கூர்ந்து மிகவும் அழுதான். பேதுரு ஏன் இயேசுவை மறுதலித்தான்? பயம். என்ன பயம்? பெரிய பேதுரு, பெரிய ஒரு உன்னதமான அப்போஸ்தலன், இயேசுவுக்கு பிறகு சபையினுடைய தலைவனாய் அவன் காணப்பட்ட ஒரு பேதுரு, பயத்தினாலே தான் யார் என்பதை கூட அவன் மறுதலிக்கிறான். நீ இயேசுவோடு இருந்தவன் தானே அப்படின்னு சொன்னா என்ன சொல்லியிருக்கணும்? ஆமா சொல்லியிருக்கணும். நான் தான் பேதுரு, அவருடைய முந்தின சீஷன் நான் தான். அப்படி ஏன்பா நீ சொல்லல? ஏன் நீ சொல்லல? பயம். ஒருவேளை அந்த இடத்துல அவன் இயேசுவை மறுதலிக்காமல் இருந்திருந்தால் ஒருவேளை அவனுக்கு என்ன மகிமை வந்திருக்குமோ எனக்கு தெரியல. அது எப்படி இருந்திருக்குன்னா, ஈசாக்கை ஆபிரகாம் பலிபீடத்தில் வைத்த பொழுது, ஆபிரகாம் அந்த பலிபீடத்தில் இருந்த ஈசாக்கை கொல்லுவதற்கு கையை ஓங்கின பொழுது பரலோகத்திலிருந்து தேவன் பேசினதை போல ஒரு உன்னதமான காரியம் அங்கே நடந்திருக்கலாம். பேதுரு மட்டும் அந்த இடத்துல பயப்படாம, ஆமா நானும் இயேசுவோடு கூட இருந்தவன், அப்படியா உன்னையும் சிலுவையில் அறையிறோம், அறை, என்னையும் அறையுங்க, என்னையும் சிலுவையில் அறையுங்க, நானும் இயேசுவோடு கூட இருந்தவன் என்பதை தைரியமாய் பேச அவனால் முடியல. ஏதோ ஒரு பயம், ஏதோ ஒரு மரண பயம், ஏதோ ஒரு சரீரத்தில் உபத்திரவப்படுவோமோ என்கிற ஒரு பயம். எனக்கு அன்பானவர்களே, விசேஷமாய் ஊழியத்திற்காக தங்களை அர்ப்பணிக்கிறவர்களுக்காக நான் சொல்றேன், உன்னுடைய சரீரத்தை குறித்தோ உன்னுடைய ஜீவனை குறித்தோ உனக்கு பயம் இருக்குமானால்
உன்னால இயேசு விரும்புகிற ஒரு ஊழியத்தை செய்ய முடியாது. ஆமென். நீங்க உடனே என்னை பார்த்து சொல்லலாம், அது பேதுரு அதுக்கப்புறம் ஆண்டவர் பெரிய ஊழியத்தை கொடுத்தாரு, அதுக்கு பிறகு அவர் பேதுரு இப்போ வல்லமையாய் பயன்படுத்தினாரு. அப்படி விவாதம் பண்ணாத. உனக்குள்ள இயேசுவுக்காக எந்த ஒரு உபத்திரவத்தையும் நான் தாங்கிக் கொள்வேன் என்கிற ஒரு அடிப்படை தைரியம் இல்லாவிட்டால் பிசாசு உன் வாழ்க்கையில் உபத்திரவத்தின் மேல உபத்திரவத்தை கொண்டு வந்து உன்னை தேவனுக்கென்று ஊழியம் செய்ய முடியாதபடி உன்னை முடக்கி போடுவான். யாரெல்லாம் நான் ஊழியம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, உங்க சரீரத்தையும் உங்களுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் பிசாசு என்ன செய்தாலும் பரவாயில்ல, இயேசுவை நான் மறுதலிக்க மாட்டேன் என்கிற ஒரு தைரியம் இருக்கணும். ஒரு காலம் வரப்போது, இயேசு கிறிஸ்து வரப்போறார். அவர் வந்து பரலோகம் போன அந்த ஆண்டவருடைய அந்த ரகசிய வருகை அது நடக்கிற சமயத்தில், அது நடந்து முடிந்த உடனே இந்த உலகத்தில் இயேசு அண்டை ஒருத்தன் வரணும்னா இரத்த சாட்சியாய் மரித்தால் மட்டுமே அவன் பரலோக ராஜ்யத்தில் சேர்த்து கொள்ளப்படுவான். அது ஒரு நேரம் இருக்கு. அந்த ரகசிய வருகை, அந்த 7 வருஷ உபத்திரவ நாட்களில் யூதர்கள், பெரும்பாலான யூதர்கள் பரலோகம் வரணும்னாலே இரத்த சாட்சியாய் மரித்தால் தான் முடியும். ஏன்னா அப்போதான் அந்த யூதர்களை அந்த அந்தி கிறிஸ்து ஆளுகை செய்து, அந்த யூதர்கள் ஐயோ இவனை கிறிஸ்துன்னு நினைச்சோமே, இவன் அந்தி கிறிஸ்துன்னு சொல்லி அவனுக்கு விரோதமாய் ஓடும் பொழுது அந்த யூதர்களை அவன் வெட்டி விடுத்துவான். அதோடு கூட கிறிஸ்தவர்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வரதான் போகுது. இயேசு கிறிஸ்துவை ஒருத்தன் உண்மையாய் பின்பற்றணும் அப்படின்னா அவனுக்கு மனசுல பயம் இருக்கக்கூடாது. ஆமென். பயம் இருக்கக்கூடாது. ஒரு தைரியமாய் எதையும் ஆண்டவருக்கு தாங்குவேன், எதையும் ஆண்டவருக்காக சகிப்பேன், அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தோடு நாம் இருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் நம்முடைய கையில உன்னதமான பொறுப்பை கொடுப்பார். அதற்கு பிறகு பேதுருடைய இருதயம் மாறியது. பேதுரு தன்னை சிலுவையில் அறைந்த இயேசு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தின பிறகு, பெந்தேகோஸ்தே நாளில் அவன் அபிஷேகம் பெற்ற பிறகு அவன் யூதர்களை பார்த்து சொல்றான், மனுஷருக்கு செவி கொடுப்பதா தேவனுக்கு செவி கொடுப்பதா? நாங்கள் தேவனுக்கே செவி கொடுப்போம் என்று ஆண்டவருக்காக அடிக்கப்பட்டான். ஆண்டவருக்காக அவன் மரணத்தையும் ருசி பார்த்தான். எனக்கு அன்பானவர்களே, நமக்கு பயம் இருக்கிற வரைக்கும் ஒரு மனுஷன் தேவனுக்காக பெரிய காரியம் செய்ய முடியாது. இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுக்கு பயம். ஆகவே தான் நம்முடைய நண்பர்களுக்கு சுவிசேஷத்தை நம்ம சொல்றதில்லை. பயம் இல்லாதவர்கள் சுவிசேஷத்தை அறிவிப்பார்கள். ஆமென். நமக்கு என்ன கிறிஸ்தவ ஜீவன் என்ன நினைக்கிறோம்? ஆண்டவர் நம்ம கேட்கறதெல்லாம் தரணும். எனக்கு காரு தாங்க ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த 2017 ஆண்டவர் ஒரு காரை கொடுப்பதற்காக நன்றி. அதுவா ஐயா உன் வாழ்க்கை? அதுக்காகவா நீ அழைக்கப்பட்ட? ஆண்டவரே, உமக்காக நான் பெரிய காரியம் செய்யணும். ஆண்டவரே, உமக்காக நான் சபைக்கு ஆசீர்வாதமாய் மாறணும், உமக்காக தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் மாறணும். என்னுடைய ஜனங்கள் சொல்லி ஒரு கிராமம், உன்னுடைய கிராமம் இருக்கு, அந்த கிராமத்துக்கு நீ ஒரு இரட்சகனாய் மாறக்கூடாதா? உன்னுடைய இனத்துக்கு நீ ஒரு ஆசீர்வாதமாய் மாறக்கூடாதா? என்ன தைரியம் உள்ளவர்களாய் சுவிசேஷத்தை அறிவிக்க எழும்பணும். இன்னைக்கு நம்முடைய பெந்தேகோஸ்தேக்காரங்களுடைய ஜபம்லாம் என்னவா மாறி போச்சு? பிஆரை கொடுங்க. எல்லாரும் என்னதான் ஜபம்? ஜப பாயிண்ட் கொடுத்து எழுதுனா டாப்ல பிஆர் அப்ரூவல் ஆகணும், டிபெண்டன்ட் பாஸ் அப்ரூவல் ஆகணும். ஆண்டவரே, நான் ஒரு ஆத்தும ஆதாயம் ஊழியம் செய்யணுன்றதை டாப்ல போடுங்க, மற்றதெல்லாம் தானே அப்ரூவல் ஆகும். இயேசுவே, நான் உங்களுடைய ஊழியக்காரனா என்னை மாற்றும், உமக்காக நான் வாழணுன்றதை டாப்ல போடுங்க, மற்றதெல்லாம் தானா நடக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பயம் வேண்டாம். ஆமென். பயம் வேண்டாம். ஒரு தைரியசாலியா எழும்புங்க, இயேசுவுக்கு சாட்சியாய் நில்லுங்க. அப்படியே எழுந்து நின்று ஜெபம் பண்ணுங்க. பயத்தின் ஆவியிலிருந்து வெளியே வாங்க. இன்னைக்கு ஆண்டவருக்கு தைரியம் உள்ள தேவ பிள்ளைகள் தேவை. தாவீதை போல கோலியாத்தை பார்த்து பயப்படாத ஒரு இருதயம் தேவை. ஹல்லேலூயா. பயந்து பயந்து வாழ்கிறவர்கள் காலமெல்லாம் நீ பயந்து கொண்டே இருப்ப. தயவு செய்து வாயை திறந்து உன்னுடைய அழைப்பை குறித்து தைரியமாய் பேசு. வாயை திறந்து உன்னுடைய எதிர்காலத்தை குறித்து, உன்னுடைய நியாயத்தை குறித்து தைரியமாய் பேசு. அநியாயமாய் நீ சித்திரவதை செய்யப்படுவாயானால் உன் நியாயத்துக்காக தைரியமாய் பேசு. வேலை இடத்துல
உனக்கு அநியாயம் செய்யப்படுமானால் தைரியமாய் வாயை திறந்து பேசு. ஒருவேளை உன்னை வேலையிலிருந்து எடுக்கலாம், பரவாயில்ல, தைரியமாயிரு. இல்லாட்ட காலமெல்லாம் நீ அடிமையின் வாழ்க்கையை வாழுவாய். அதற்காக நீ அழைக்கப்படலை. ஆண்டவர் உனக்கு ஒரு பெரிய ஒரு எதிர்கால திட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கலாம். ஒரு கம்பெனி ஆரம்பிக்க தேவன் உன் உள்ளத்தில் ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கலாம். தைரியமாய் அதற்கான முயற்சியை எடு. ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த வருகிற அந்த ஃபாஸ்டிங் பிரேயரில் வந்து ஜெபிக்கும்படி வா. ஆண்டவரே, எனக்கு ஒரு தைரியம் உள்ள ஒரு இருதயத்தை கொடுங்க ஆண்டவரே. பேதுருவை போல தண்ணீர் மேல் நடக்கிற ஒரு தைரியம், தானியேலை போல தன்னை சுற்றிலும் தனக்கு விரோதமாய் மனிதர்கள் எழும்பின பொழுதும் நான் தேவனை நோக்கி ஆராதிப்பதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது என்று மரண சாசனம் கையெழுத்திடப்பட்ட பொழுதிலும் தேவ சமூகத்தில் ஜெபித்த அந்த தானியேலை போல தேவனுக்காக ஒரு தைரியம், ஒரு வைராக்கியம். இந்த விசுவாசம், வைராக்கியம், இதெல்லாம் தைரியத்திற்குள்ளாய் தான் வருகிறது. அல்லேலூயா. எனக்கு தைரியத்தை கொடுங்க ஆண்டவரே. நீ படித்திருக்கிற, வேலைக்கு போக உனக்கு பயமா இருக்கு, தைரியத்தை கேள். கர்த்தர் உன்னை வேலையில உயர்த்துவார், வேலையை கொடுப்பார். தைரியத்தை கேள். தைரியசாலிகள் தான் ஆளுவார்கள். பயந்து நிற்கிறவர்கள் அடிமையை போல வாழுவார்கள். இன்றைக்கு ஒரு தைரியத்தை தேவன் இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தரட்டும். உன்னால ஊழியம் செய்ய முடியும், உன்னால் ஆத்துமாக்களை சந்திக்க முடியும், உன்னால பெரிய காரியங்களை செய்ய முடியும். தைரியத்தோடு நில். கர்த்தர் உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை நிச்சயமாய் கொடுப்பார். தைரியமாய் விசுவாசி. ஹல்லேலூயா. உனக்காக ஆண்டவர் என்ன சொன்னார் அது நிறைவேறும். எனக்கு ஒரு தைரியம் இருக்கிறது. கர்த்தர் எனக்கு சொன்ன ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் நிறைவேறும். நான் பயப்படுகிற மனுஷன் அல்ல. எனக்கு என் ஆண்டவர் மேல் ஒரு நம்பிக்கை, ஒரு தைரியம் இருக்கிறது. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிறபடிலும் என்னில் இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. ஆகவே தான் பெரிய காரியங்களை தைரியமாய் செய்கிறேன். உனக்கு தைரியம் தேவை பிரதர், தைரியம் தேவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் தேவ பிள்ளைக்கு தைரியம் இருக்கணும். ஆபிரகாமுக்கு ஒரு தைரியம் இருந்தது. யெகோவா ஈரே, என் கர்த்தர் பார்த்து கொள்வார். ஒரு தைரியம். இந்த நாளில இந்த ஜெபத்தில் சுவாமி எனக்கு தைரியத்தை தாரும். ஒருவேளை யாரோ ஒருத்தர் பயந்து போய் வந்திருக்கலாம். எனக்கு யாரும் இல்லையே, நான் இனி என்ன செய்ய போறேன், என் வாழ்க்கை என்னமாய் முடியும், என்னுடைய வாழ்க்கை நல்லபடியாக இனி முடிச்சிடுவேன்னா ஒரு பயம், ஒரு திகிலோடு கூட நீங்கள் வந்திருக்கலாம். கர்த்தர் சொல்றார், கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். சுவாமி, யார் யார் எதை நினைத்து பயப்படுறாங்களோ அந்த பயத்திலிருந்தெல்லாம் நீ வெளியே கொண்டு வருவதற்காய் நன்றி. வேலையில் இருக்கிற பிரச்சனை, கடன் பிரச்சனை, தொழிலில் இருக்கிற பிரச்சனை, குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை, பிள்ளைகளை குறித்த பயம், எல்லாவற்றையுமே ஆண்டவர் மாற்றுவதற்காய் நன்றி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்புகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. குடிப்பகுதியில் கிங் ஆஃப் க்ளோரி ஜெப மையம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை செயல்படுகிறது. உங்களுடைய ஜெப தேவைகளுக்கு நீங்கள் எங்கள் ஜெப மையத்தை அணுக வேண்டிய முகவரி கிங் ஆஃப் க்ளோரி பிரேயர் சென்டர், 4/3A, நியூ சால்ட் காலனி, திருச்செந்தூர் ரோட், தூத்துக்குடி 628003. தொடர்பு கொள்ள மொபைல் நம்பர் 8220014177. இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்க விரும்பினால் உங்கள் காணிக்கைகளை கிங் ஆஃப் க்ளோரி என்ற பெயருக்கு காசோலையாகவோ டிமாண்ட் டிராஃப்டாகவோ அனுப்பலாம். எங்கள் அக்கவுண்ட் நம்பர் கரூர் வைசியா பேங்க் 1202135000003195. IFSC கோட் KVBL 0001-202. தயவு செய்து உங்கள் தசம பாகங்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டாம், அது உங்கள் சபைக்குரியது.